கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களிடத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆண்டவர் உயிரோடு இருந்த நாட்களிலே பல பட்டணங்களிலே பல அற்புதங்கள் நடந்தது, பல அதிசயங்கள் நடந்தது. விசுவாசிக்கிற இடத்துலெல்லாம் தேவன் தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த அக்கறைக்கு வாருங்கள் என்று சொல்லுகிற அந்த காரியத்தில் ஆண்டவர் சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பினார். அக்கறை என்றால் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை அறியாத ஒரு பட்டணமாக இருக்கலாம், நெருக்கம் நிறைந்த பட்டணமாக இருக்கலாம், கஷ்டத்தை பார்க்கிற ஒரு பட்டணமாக இருக்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்போவுமே நம்ம சிரித்து கொண்டு நம்மளுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு இல்லையா, அப்படி ஒரு வாழ்க்கை இல்லை, அது ஒரு கம்பல்ஷன், அப்படி இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் தேவனோடு ஒத்து வாழ்வது, தேவன் விரும்புகிற மாதிரி வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவனோடு வாழ்கிற வாழ்க்கை. அப்போ தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களையும் ஒன்று போல நேசிக்கிறார். அப்போ சீசர்கள் வெறும் இந்த இடத்துல மாத்திரம் இருந்து ஊழியர் செய்வது தேவன் விருப்பப்படலை. தேவன் அக்கறைக்கு கொண்டு போக விரும்புகிறார். கொண்டு போகும்போது அவங்க விசுவாசம் பரீட்சை ஏற்படுகிறது. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் விசுவாசம் பரீட்சையினால தான் ஏற்படும். நான் நல்லா இருக்கிறேன், இன்னைக்கு ரொம்ப நல்லா சம்பாதிச்சேன், இன்னைக்கு நல்லா எல்லாத்துக்கும் உதவி செஞ்சேன், நல்லா சாப்பிட்டேன், நல்லா தூங்கினேன், நல்லா கர்த்தரை ஆராதிச்சேன், அப்படி இருக்க முடியாது. ஸோ தேவன் நம்மளுக்கு அடுத்த லெவல் கொண்டு போக விரும்புகிறார். பல இடங்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ போகிற வழியில தான் அங்கே பெரிய பிரச்சனை நடக்குது. சீசர்களுக்கு அங்கே காற்றடிக்கிறது, விரோதமாய் போகிறது. இவங்க போய் ஒரு ஊழியத்துக்கு போகிறாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க. அக்கறையில் ஊழியம் நிறைய இருக்குது, அந்த இடத்துல போய் ஊழியம் செய்யணும், இயேசுவை பற்றி சொல்லணும், பரிசுத்தத்தை பற்றி சொல்லணும், ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்ளணும். ஆனால் போகிறதுக்கு முன்பாக பல சூழ்நிலைகள் மாறுகிறது, காற்று அடிக்கிறது, சோர்வடைய பண்ணுகிறது. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, காற்றையும் கடலையும் அதட்டி ஏன் நீங்க விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறீங்க என்று சொல்லி அவர் கேட்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அக்கறைக்கு போகும்போது இது மாதிரி பிரச்சனை வந்தா கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்க கூட இருக்கிறவர் கர்த்தர், உங்களை கூட்டிட்டு போறவர் கர்த்தர், உங்களை தனியா விடலை. ஒருவேளை நம்ம பலவீனமா இருக்கலாம், இயேசு நம்மோடு தான் இருக்காரு. கடன் பிரச்சனையில மாட்டிக்கலாம், இயேசு நம்மோடு தான் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அக்கறைக்கு வாருங்கள் என்று சொல்லி கூட்டுவதா அக்கறை. அக்கறை இல்லை என்றால் தேவன் விரும்பாத ஜனங்கள் இருப்பாங்க, தேவனை அறிஞ்சுகிடாத ஜனங்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. இக்கரை அக்கறை, இக்கரை நல்லா இருக்கும், அக்கறை ரொம்ப கஷ்டப்படும். ஆனால் அக்கறைக்கு நம்ம போய் தான் ஆக வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். அதான் சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இயேசுவை ஆராதிக்கிற எல்லாருமே சீசர்கள் தான். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பாருங்க, சீசர்கள் தொகை பெறுகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கோம். அதனால நீங்கள் பயப்படாதீங்க, நம்ம கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஜெபிக்கலாம். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், தன்னுடைய நிலையை உணர்ந்து கொள்ளட்டும். நாங்கள் அக்கறைக்கு போனோம், இக்கரையிலே எனக்கு எல்லாம் கிடைக்குன்னு சொல்லி இருந்துடக்கூடாது. அக்கறையில் போய் உங்கள் ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.